பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்கு அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்தி பாடுவோம். பெருமையாவும் நிலைக்கு அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். என்னாலுமே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு வருகின்ற நாட்களில் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக பயணிக்க இந்த பலியிலே நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய தேவைகளும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருள நம் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அவரே அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசு புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசு புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகில் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர்.
மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரின் வீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி
உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரிடையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் தான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
வெளிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக கூடிக்கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10. இறைவார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் 17 முதல் 20 முடிய. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக் கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அருட்காவலில் அவருடைய அரவணைப்பில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உடனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வழிபாட்டு ஆண்டின் பொது காலத்தில் 14வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம்.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்கிற அழைப்பினை திருப்பாடல்களின் வழியாக நாம் அறிகிறோம். அந்த இறைவனுடைய பேரன்பை, அவருடைய இரக்கத்தை கடந்த வாரம் முழுக்க நாம் அனுபவித்ததை நன்றியோடு கூட அவருடைய பாதத்தில் வைத்து வருகிற இந்த வாரம் முழுக்க இறைவனுடைய பேரன்பு நம்மை தொடர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க, இறைவார்த்தையை கேட்க நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தூய பவுல் எழுதுகிற 2வது வாசகத்திலிருந்து நாம் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு மற்ற பகுதிகளை இணைத்து சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். அதிலே தூய பவுல் நமக்கு சொல்லுகிறார், புதிய படைப்பாவதே இன்றியமையாதது என்று சொல்லுகிறார். நாம் எல்லோரும் புதிய படைப்பாக வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அன்பான அழைப்பாக நாம் நினைத்து பார்க்கிறோம். படைப்பு எப்படி தொடங்கியது என்பது நமக்கு தெரியும். உலகம் வெறுமையாயிருந்தது. ஆண்டவருடைய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவருடைய கைவன்மையால், அவருடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டானது என்பது நமக்கு தெரியும். ஒளி தோன்றுக என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. இந்த நீர்த்திரள் தோன்றுக என்று சொன்னார், அது உண்டாயிற்று. உலகில் விலங்குகள், உயிரினங்கள் தோன்றுக என்று சொல்கிறார், அதுவும் உண்டாயிற்று. கடவுளுடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டானது என்பது நமக்கு தெரியும். படைப்பை படைத்துவிட்டு கடவுள் கடைசியாக மனிதனை படைக்கிற போது அவனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று நாம் அறிகிறோம். அப்படி என்று சொன்னால் தூய பவுல் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறாரே, புதிய படைப்பாவோம் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய பொருள் என்ன? மீண்டும் நாம் மண்ணாகி அப்படித்தான் படைக்கப்பட வேண்டுமா என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழலாம். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை இதனை நாம் புது படைப்பு என்பதை விடவும் புது பிறப்பாகுதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாமா என்கிற கேள்வியும் நம்முடைய உள்ளத்தில் எழுகிறது. ஏனென்று சொன்னால், புதிய படைப்பு என்பது புதிய பிறப்பிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறது. படைப்பு என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, அது கடவுளுடைய கரம்தான் இருக்கிறது. பிறப்பு என்று சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து உருவாகிறது. தூய பவுல் சொல்லுகிறார், படைப்பாகுதல் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஒட்டுமொத்தத்தில் நாம் எல்லோருமே புதிதாய் வாழுதல் என்பதனுடைய பொருளாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் இரவு நேரத்தில் இயேசுவை சந்திப்பதற்காக நிக்கதேம் என்கிற ஒரு மனிதர் போனார். அவர் போய் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி இதை புரிந்து கொள்வது? ஒருவர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தாயினுடைய வயிற்றிற்குள்ளாக போய் மறுபடி பிறப்பதா? வளர்ந்துவிட்ட ஒருவர் இதை எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? ஒருவர் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தாலன்றி இதை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். இந்த பிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீராலும் ஆவியாலும் பிறக்க வேண்டும். ஆவியால் பிறக்காத மனிதர் இதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் தூய பவுல் நமக்கு சொல்லுகிறார், புதிய படைப்பாகுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய படைப்பாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூய பவுலுடைய கடிதங்கள் நமக்கு சொல்லுகிறார். இன்றைய இறைவார்த்தைகளின் அடிப்படையில் 3 செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்கலாம். புதிய படைப்பாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கொரிந்தியருக்கு எழுதுகிற 2வது திருமுகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். தூய பவுல் சொல்லுகிறார், வாசிங்க. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால்
நாம் புதுப்படைப்பாக எப்போது மாறுகிறோம்? ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது புதுப்படைப்பாக மாறுகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய 2வது வாசகத்திலே தூய பவுல் மிக அழகாக சொல்கிறார். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் நமக்கு சொல்வது இதுதான்: நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? நாம் பலவற்றில் பெருமை பாராட்டுகிறோம், பல காரியங்களை குறித்து நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய புதிய வீடு, எனக்கு புதிய வேலை, எனக்கு இருக்கக்கூடிய வசதி, எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய உயர்வு. இன்றைக்கு தான் நான் இப்போ தான் வெளியூர் போயிட்டு வந்தேன், வெளிநாடு போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன், இவ்வளவு இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த உயர்வில் இருக்கிறாங்க. இப்படி நாம் பல காரியங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அப்படி பெருமை பாராட்டுகிற போதே நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், எந்த பொருளில் நாம் பெருமை பாராட்டுகிறோமோ அதிலேயே தங்கிவிடுகிறோம், அதிலிருந்து கடந்து வருவதற்கு இயலாதவர்களாக இருக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் தூய பவுல் சொல்கிறார், என்னை பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. தூய பவுலுக்கு என்ன குறை இருந்தது? அவர் பெரிய அறிஞரின் கீழ் கல்வி கற்றவர், கமாலியேல் என்கிற அறிஞரின் கீழ் கல்வி கற்றவர். அதற்கும் மேலாக அவருக்கான அதிகாரம் இருந்தது. அவர் ஒரு பெரிய பயிற்சி பெற்ற ஒரு படை வீரனாக இருந்தார். இப்படிப்பட்ட உயர்வெல்லாம் அவருக்கு இருந்த பிறகும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியாக ஆண்டவரை அனுபவித்த பிறகு சொல்கிறார், என்னிடத்தில் பெருமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? என் ஆண்டவரோடு இணைந்திருப்பதை தவிர எனக்கு பெருமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயேசுவை அறிவிப்பது, அவரோடு இணைந்திருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெருமை என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த பெருமையைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எல்லோருமே ஆண்டவரில் புதிதாய் படைக்கப்படுகிறோம் என்று பொருள்படுகிறார். தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்திருந்ததால் புதிதாய் படைக்கப்பட்டதாகவே உணர்ந்தார். புது பிறப்பல்ல, என்னை ஆண்டவர் உருவாக்கினார், என்னை ஆண்டவர் ஒரு கருவியாகவே பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய பெருமைகளை பொருட்களில், நபர்களில், நம்முடைய அதிகாரத்தில், நம்முடைய வசதி வாழ்க்கையில் தேடுவதை விடவும் என் ஆண்டவரில் தேடுகிறேன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவரோடு இணைந்திருக்கிறோம். அப்போது நம்முடைய பயணமானது புதிதாய் படைக்கப்பட்ட பயணமாக இருக்கிறது என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், நாம் என்ன செய்தால் புதிதாய் படைக்கப்படுகிறோம். 2004 ஆண்டு டிசம்பர் 26 யாரும் மறந்திட முடியாது. உலகமெங்கும் பெரிய சுனாமி ஏற்பட்டது. ஏராளமான மக்கள் இறந்து போனார்கள். கடற்கரையோரம் வாழுகிற மக்களுடைய வாழ்வே, அவருடைய கனவே கலைந்து போகிற அளவுக்கு வாழ்க்கையில் பெரும் துயரத்தை அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த துன்பமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது இப்போது நினைத்தால் கூட குடும்பங்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் தங்களுடைய உறவுகளை இழந்துவிட்டு, உடைமைகளை இழந்துவிட்டு தவித்த அந்த காட்சிகளை நாம் மறக்கவே முடியாது. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ பேப்பரில் வந்திருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்தபோது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதாகவே நான் உணர்ந்து பார்க்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய வீட்டை இழந்துவிட்டு, தன்னுடைய உறவுகளை இழந்துவிட்டு, எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு போகிற போது உங்களுக்கு யார் மீது கோபம் வரும்? யார் மீது கோபம் வரும்? நிச்சயமாக கடவுள் மீது எல்லாருக்கும் கோபம் வந்திருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அம்மா இயேசுவின் திருஹிருதய ஃபோட்டோவை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அப்படியே நடந்து வருகிறார். அதுதான் காட்சி. அன்பார்ந்தவர்களே, என்ன நம்பிக்கையில் அந்த தாய் வருகிறாள்? என்ன நம்பிக்கையில் அவளுக்கு வாழ்க்கை புரிகிறது? நாம் நினைத்து பார்க்கிற போது புது படைப்பாக மாறியவள் அவள்தான், அந்த தாய் தான். வாழ்க்கையில் எல்லாம் தொலைத்து விட்டோம், எல்லாம் இழந்து போனது, இனி எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற போது ஆண்டவரை நாம் திட்டி தீர்ப்புகிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோமே. ஆனால் அந்த தாய் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன?
எல்லாம் போனது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், ஆனால் நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறாளே, அந்த நம்பிக்கை தான் அவளை புதிதாய் பிறக்க செய்திருக்கிறது. நிறைய குடும்பங்களில் நடந்திருக்கிறது. நிறைய விபத்துகள், ஆபத்துகளை சந்தித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். தன்னுடைய கண் முன்பே தன்னுடைய மகளை பறிகொடுத்த பெற்றோர், தன் மகனை பறிகொடுத்த பெற்றோர், தன்னுடைய வாழ்க்கையில் உடன் பயணித்தவர்களோடு விபத்துகளை சந்திக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாருமே முடங்கி போய் விட்டார்களா? அவருடைய வாழ்க்கை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறோம். அந்த இடத்தில் அவர்கள் புதிதாய் பிறந்திருக்கிறார்கள். அந்த இடம்தான் அவர்களை புதிதாய் பிறக்க செய்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவே இயேசுவோடு அந்த பிறப்பில் இணைகிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது என்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்டு ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவராக மாறுகிறார். ஆகவே நாம் புதிதாய் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவரில் நம்பிக்கை கொண்டு பயணிக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் புதிதாய் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூய பவுல் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம், இன்னைக்கு வாசிக்க கேட்ட 17வது வசனத்தை வாசிங்க. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். அடுத்த வசனம்தான். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய உடலில் சின்ன காயம் கூட ஏற்பட்டு விட்டால் அதை நினைத்து கொண்டே இருப்போம். ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சே நினைப்போம். யாராவது காயப்படுத்தி இருந்தால், அதனால் உடலில் ஒரு கல்லெறிப்பட்டோ ஒரு அறுவைப்பட்டோ ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருந்தால் அது அழிக்க முடியாததாக இருக்கிறது. தூய பவுல் சொல்கிறார், நான் பலமுறை துன்பங்களை அனுபவித்தேன், என் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் அத்தனையும் என் ஆண்டவரில் நான் புதுப்படைப்பாக மாறியிருக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! ஆகவே இத்தனை துன்பங்களை அனுபவித்தேன் என்று சொன்னால் என் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் அத்தனையும் ஆண்டவரோடு புதுப்படைப்பாக மாறுவதற்கு. ஆகவே நாம் ஆண்டவருக்காக என்ன காயம் பட்டிருக்கிறோம்? இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் பலிகளில் பங்கேற்கிறோம். என் ஆண்டவருக்காக நான் என்ன காயம் பட்டிருக்கிறேன்? நிறைய நேரங்களில் நினச்சி பார்க்கலாம், ரொம்ப அவமானமாக பேசிட்டாங்க, அதனால் மனசு காயப்பட்டு போச்சு. ரொம்ப என்னை திட்டிவிட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, அதனால் ரொம்ப காயப்பட்டு போச்சு. தூய பவுல் சொல்லுகிறார், என் காயங்கள் அத்தனையும் நான் ஆண்டவரில் புதிதாய் பிறப்பதற்கு எனக்கு கிடைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்லுகிறார், எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல அமைதின்னு சொல்லுங்கள், வாழ்த்தி பேசுங்க, கேட்டால் பார்க்கட்டும், இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை, நீ அந்த ஊரில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம், உன் காலில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் தட்டி விட்டு நீ புறப்பட்டு வா அப்படின்னு சொல்கிறார். எல்லா காயங்களையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிறப்பீர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதற்கான அழைப்பினை தான் இந்த வாசகங்கள் நமக்கு தருவதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். இது நற்செய்தியிலே கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். சீடர்கள் எல்லோரும் வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் நடுநடுகின்றன, தீமைகள் ஓடுகின்றன, மனிதர்கள் குணமாகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி முடித்த உடனே இயேசு அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். யாரெல்லாம் புது படைப்பாக மாறுகிறீர்களோ அவர்கள் எல்லாருடைய பெயரும் ஏற்கனவே விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் புது படைப்பாக மாறுகிறீர்கள். நீங்கள் அவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் புது படைப்பாக மாறுகிறீர்கள். நீங்கள் அவருக்காய் காயம் பட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் புது படைப்பாக மாறுகிறீர்கள். அப்போது நீங்கள் வேறு எங்கும் இல்லை, விண்ணகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார்.
தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரில் நாம் புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்கிற அழைப்பினை அறிந்திருக்கிறோம். அப்போது நம்முடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த பயணத்தில் புதுப்படைப்பாக மாற ஆண்டவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். அறுவடையின் நாயகனே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறை நம்பிக்கை மிகுந்தவர்களாக அறுவடைக்காக சிறப்பாக உழைக்க தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கேட்டருளும். நிறை வாழ்வளிக்கும் எம் இறைவா, குழப்பங்களும் போராட்டங்களும் அமைதியின்மையும் சுயநல போக்குகளும் மலிந்து கிடக்கின்ற உலக சூழலில் எம் நாட்டு தலைவர்கள் அமைதியின் தூதுவர்களாக சமாதான போக்கை கையாண்டு மக்களுக்கு நன்மைகள் செய்து வளமான வாழ்வை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புது படைப்பாய் எம்மை மாற்றும் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் இயேசுவின் சிலுவையில் அன்றி வேறெதிலும் பெருமை பாராட்டாமல் இயேசுவின் அடிமைகளாக வாழவும் இறையரசு பணிகளை ஆர்வமுடன் செய்யவும் வேண்டிய வரங்களை பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, நாங்கள் அனைவரும் புதிய படைப்பாவதே இன்றியமையாதது என்பதை ஆழ்மனதில் பதிய வைத்து உண்மையான நம்பிக்கையும் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையும் தான் முக்கியம் என்ற உணர்வோடு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த வாரம் முழுக்க ஆண்டவரே நீர் எங்களோடு உடன் பயணித்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புதிதாய் பிறந்திருக்கிற இந்த வாரத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பயணப்படும்படியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக புதிதாய் பிறக்க வேண்டும், புது படைப்பாக மாற வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த நாளில் நாங்கள் அறிகிறோம். பல்வேறு நேரங்களிலே ஆண்டவரே உம்மோடு இணைந்திருக்கிற போது, உம்மிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புதிதாய் பிறக்கிறோம் என்பதை அறிகிறோம். புதிதாய் படைக்கப்படுவதனுடைய அடுத்த கட்டம் உமக்காய் சாட்சியாக வாழுகிற போது ஏற்படுகிற காயங்களை தாங்கிக் கொள்ளுதல். ஆண்டவரே, குடும்பங்களில் சகோதர சகோதரிகளாக ஒன்றாக இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கையின் பயணத்தில் பல நேரங்களிலே காயப்படுகிறோம், வேதனைப்பட்டு தவிக்கிறோம், துன்பங்களில் இருக்கிறோம். பல்வேறு தேவைகளை சந்திக்கிற போது ஆண்டவரே எங்களுடைய காயங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் பயணத்தில் உம்மிலே நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற இந்த பயணத்தில் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் புதிதாய் படைக்கப்பட்டவர்களாய் இருக்க நீர் தாமே துணை இருப்பீராக. எம் குடும்பங்கள் புதிதாய் படைக்கப்படுவதாக, என் பிள்ளைகள் புதிதாய் படைக்கப்படுவார்களாக. எங்களுடைய வேலைகள், தேவைகள், பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாம் புதிதாய் படைக்கப்படுவதாக. உமது அன்பால் அருளால் புதிதாய் படைக்கப்படுவதாக. திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் நலமாக புதிதாய் படைக்கப்படுவார்களாக. வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற எல்லா பிள்ளைகளும் புதிதாய் படைக்கப்படுவார்களாக. உமது வல்லமையான கரம் எல்லோரையும் வழி நடத்தட்டும், எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கட்டும். இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அமைதியும் சமாதானமும் நிம்மதியும் புதிதாய் படைக்கப்படுவதாக. அதனால் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தருளினார், நாங்கள் ஆண்டவரை மறவோம், ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு பயணிக்க நீரே அருள் கொடுப்பீராக. ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உமது பாதத்தில் வைத்து மன்றாடுகிறோம். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்று எங்களை ஆசீர்வதித்தருளும் எங்கள் அன்பான தந்தையே. ஆமேன்.
வந்தீனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தீன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தீனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தீன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். மணியென அடிந்த பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென அடிந்த பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் வழிகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தோரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த பலியிலே ஒன்றாக இணைந்து வந்து ஜெபிக்கிற எமது பங்கு மக்கள் அனைவரையும் ஆண்டவரே உமது அன்பிலும் பராமரிப்பிலும் வைத்து ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியார் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருக்காய் காயம்பட்டு தான் புதிதாய் படைக்கப்பட்டதாக தூய பவுல் இவரை குறித்தே உணர்கிறார். இத்திருவிருந்தின் வழியாக நாம் இவருக்காய் இவரோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு பயணிக்க அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. என்னோடு நீ வாழும் சுகமான நினைவில் எதை கண்டும் நான் அஞ்சவில்லை. நெஞ்சமே நீ உன் இல்லமே, என் நெஞ்சமே நீ உன் இல்லமே. என்னோடு உறவாட வா தெய்வமே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறுவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நீ வந்து ஒன்றான வேளை என் நெஞ்சும் புது பாடல் பாடும். என் வாழ்வில் நீ வந்து ஒன்றான வேளை என் நெஞ்சும் புது பாடல் பாடும். உலகோர்கள் என்னை கண்டு உன் மாட்சி சொல்ல என் வாழ்வு மொழியாக மாறும். என் நெஞ்சமே நீ உன் சொந்தமே, என் நெஞ்சமே நீ உன் சொந்தமே. என்றும் உன் திருப்பாதம் நான் தஞ்சமே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஞாயிறு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பங்கு பேரவை தொடங்குவதற்கான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன.
ஆயர் அவர்களுடைய ஒப்புதலுக்கு பிறகு தேதி குறிப்பிடப்பட்டு ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 12ஆம் தேதி சனிக்கிழமை பணி நிறைவு பெற்றோர் பேரவை கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெறும். வருகிற 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி முடிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் கத்தோலிக்க நற்செய்தி பெருவிழா மாலை 5:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பாளையங்கோட்டை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகம் நல்லாயன் நற்செய்தி மைதானத்தில் நமது மறைமாவட்ட மேதகு ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெறும். இது குறித்த விவரங்கள் ஆலய தகவல் பலகையில் உள்ளது. அன்பிய கூட்டங்கள். யோனா மண்டலம் புனித யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு திருச்செந்தூர் ரோடு கேடிசி டிப்போ எதிர்புறம் வசிக்கும் திரு அந்தோணி விஜய், திருமதி நஜ்மா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் திருக்குடும்ப அன்பிய கூட்டமானது வருகிற 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆனி நகர் திருமதி லில்லி சேசுராஜ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் கிறிஸ்தரசர் அன்பிய கூட்டமானது வருகிற 9ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணிக்கு எல்லாம் வல்லவன் தெருவில் வசிக்கும் திரு ஆல்பர்ட், திருமதி ஷர்மிளா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய பெயர் சொல்ல விரும்பாத நபருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு சீவலப்பேரி ரோட்டில் வசிக்கும் தந்தை மரிய டேனியல் ஜோ, தாய் குளோரி ராஜசேனா பிரைட்டன் இவர்களின் மகன் திவ்யஸ் மெபி ஜோவுக்கும், ஜவஹர் நகர் பங்கு என்ஜிஓ ஏ காலனியில் வசிக்கும் தந்தை ஆண்ட்ரூஸ் பெர்னாட், தாய் ஜோஸ்பின் கீதா இவர்களின் மகள் ஜார்ஜினா மெட்டில்டாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எல்லா அறிவிப்புகளோடு ஒரு வாழ்த்து செய்தி. நம்முடைய ஆயர் அவர்கள் மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 மறை மாவட்டங்கள் இந்த உயர் மறை மாவட்டத்திற்கு உள்ளாக அடங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே நம்முடைய ஆயர் அவர்கள் தன்னுடைய பணி வாழ்வினுடைய இன்னொரு உயர் நிலையாக இது பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த பங்கினுடைய ஒரு தலைமை ஆயர் என்கிற நிலையிலும், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் என்கிற நிலையிலும், நம்முடைய ஆயர் அவர்கள் மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக நியமிக்கப்பட்டிருப்பது நம்முடைய மண்ணிற்கும், நம்முடைய பங்கிற்கும், நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் மிகப்பெரிய பெருமையாக சிறப்பாக அமைகிறது. ஆகவே நாம் கரங்களை தட்டி நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் ஆயருடைய பணி சிறக்க நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி அந்த தேதியிலே ஆயர் அவர்கள் அங்கே பொறுப்பேற்பார்கள். அதுவரையிலும் நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய ஆயராகவே தொடர்ந்து நீடிப்பார்கள். தொடர்ந்து பணிகள் நடைபெறுவதற்கு நாம் ஆயர் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய பங்கு திருச்சபை உருவாக்குவோம், புதிய படைப்பாகுவோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம்.
அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாம் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள்வாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறான் நோவுற கண்டோம். மாசில மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறான் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.